அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சாக்லேட் கேக் தாங்க செய்ய போகிறேன். நல்லா ஒரு ½ அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் சூப்பராக இருந்துச்சுங்க. சீக்கிரமே செஞ்செல்லாம் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல் நான் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க. நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் நான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். நீங்கள் நிறைய தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாழைப்பழம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூனால் நல்லா வாழைப்பழத்தை நல்லா நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கணுங்க. ஸ்பூனால் மேஷ் பண்ண முடியாது, அதனால் கையால் எடுத்தேன் நான் வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டேன். ஸ்பூனாலேயே நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு இருக்கும் ஒயிட் சுகர் நான் அதோடு சேர்த்துட்ருக்கேன். ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக பீட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து திரும்ப நல்லா பீட் பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து ஸ்மூத்தாக வரும். நீங்கள் இந்த மாதிரி முட்டை சர்க்கரையெல்லாம் ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனலாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஒரு கப்பு நான் சளிச்சு ரெடியாகவே எடுத்து வச்சுருந்தேங்க. ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துட்ருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து சமையல் சோடா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே இதில் வந்து சேர்க்கலை. நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்காவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. உங்களுக்கு வந்து தண்ணியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து கெட்டியாக ஒரு மாவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு திக்கான பசும்பாலை பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பத்தலைன்னா இருக்கிறத மீதமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போயே கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இருக்கிற பால் எல்லாம் மீதமான இருக்கிற பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட போகிறேங்க. எப்படிங்க நான் வந்து கை விடாத ஒரு 10 நிமிஷம் அது ஒரு விஸ்கால மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னு. எந்த ஒரு கெட்டிகளும் இருக்கக்கூடாது. அதே சமயம் நீங்கள் ஒரே ரொட்டேஷனில் நீங்கள் கிளாக் வைஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது அப்படியே இருக்கட்டும். மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஒரு 8 இன்ச் கேக் பாருங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். உள்ளே எல்லாத்தையும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் எடுத்து ஊற்றிடலாங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், எம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்கள்லாம் சூப்பராக விரும்பி சாப்பிட்ருவாங்க நீங்கள் செஞ்ச உடனே. அப்படியே எந்த ஒரு ஏர் பபிள்ஸ் இல்லாத டிப் பண்ணி விட்டு மேலே எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதமும் கருப்பு திராட்சையும் சேர்த்துட்ருக்குறேங்க. சேர்த்துட்டு குக்கர் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த கேக் பேனை எடுத்து வச்சு மூடி போட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டு நீங்கள் விசில் எதுவுமே போடக்கூடாது. ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு எனக்கு கரெக்டாக நான் வந்து ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தாங்க நான் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு. இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து ஆகலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி விட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒட்டாது. அதான் வெந்ததோட கன்சிஸ்டன்சி. எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம வந்து ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதும் ஓரத்தெல்லாம் ஒரு கத்தியால் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். நல்ல ஒரு சாஃப்டாக வந்துச்சுங்க. எவ்வளோ இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்டுடலாம். உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்லேயே இருந்துச்சு. அந்த ஸ்வீட்டோட அளவுலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாகவே இருந்து நான் நினச்சி பார்த்ததை விட அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்துச்சு. இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவால் எடுத்துக்கிட்டாலும் சரிதாங்க. நான் கப்பால் அளந்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பு அளவு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. பாருங்கள், ஓரத்தெல்லாம் எந்த அளவுக்கு அடியில் நமக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணிட போகிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் அது ஒரு நீல வாக்கில் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்குன்னு. நான் வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? கையில் எடுத்தோடனே அவ்வளோ ஒரு லேஸாகவும் ஸ்பான்ச்சியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.